இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 22-30. எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன, ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிக்கிறோம், அதுபோல லூக்கா நற்செய்தியிலும் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை பற்றி, மெசியாவினுடைய வருகையை பற்றி மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மத்தேயு 11:22, அதுபோல லூக்கா 7:6-7 வசனங்கள். என்ன சொல்லுகிறது இந்த வார்த்தைகள்? மெசியா வரும்பொழுது கால் ஊனமுற்றோர் நடப்பார்கள், காது கேளாதோர் கேட்பர், ஊமையர்கள் பேசுவார்கள், எளியவர்க்கு நற்செய்தி அறிவிக்கப்படும், இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இவைகளெல்லாம் என்ன? இவைகளெல்லாம் மெசியா வருகையினுடைய அடையாளங்கள். இதை இயேசுவினுடைய உடல் உயிர் வாழ்க்கை காலத்திலே இந்த யூதர்கள் கண்ணார கண்டார்கள், காதார கேள்விப்பட்டார்கள், நம்பவில்லை. இயேசுவின் பெயரால் நல்ல பாவ அறிக்கை செய்து, இயேசுவின் பெயரால் தன்னை குற்றப்படுத்தி தன்னுடைய குற்றங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி நல்ல பாவ அறிக்கை செய்து திருந்தி வாழுகிறவனை மக்கள் நாம் காணுகிறோம். பாவ அறிக்கையிலே இருக்கின்ற அற்புதமான அந்த ஆற்றலை குறித்து நாம் நம்பவில்லை. நம்மில் பலர் பாவ அறிக்கைக்கு செல்லுவதில்லை. இயேசுவை நற்கருணையிலே உண்டு நம்பிக்கையோடு, மிகுந்த நம்பிக்கையோடு, நல்ல தயாரிப்போடு நற்கருணையிலே உண்டு தங்கள் வாழ்க்கையில் கடவுளுக்கு உகந்த விதமாய் நடக்கிற நல்ல கிறிஸ்தவர்களை, நம்பிக்கையாளர்களை நாம் காணுகிறோம். ஆனால் நாம் அப்படி நடக்கவில்லை. கடவுளை நாம் நம்பவில்லை. கடவுள் அவனில் உரைகிறார், நற்கருணை வழியாக மற்றவனில் உரைகிறார், அவனை மாற்றுகிறார், மனம் மாற்றியவர்களுக்கு ஏற்ற செயல்களை அவன் செய்து காட்டுகிறானே, கடவுள் அவனில் உரைகிறார் என்பதை நாம் நம்பவில்லை. நம்பினால் ஏன் நாம் மனம் மாறவில்லை? சாங்கிய மாதிரி நன்மை வாங்கிறது, மன சாந்திக்காக நன்மை வாங்கிறது, பழக்க தோஷத்துல நன்மை வாங்கிறது, பழக்க தோஷத்துல பாவசிங்கத்துல போய் வாய்ப்பாவம் கைப்பாவம் தான் சாமி, வேற ஒரு பாவம் இல்லைன்னு பாவசிங்கத்தனை செய்யறது. எங்கே மன வருத்தம்? நொறுங்கிய உள்ளமே கடவுளுக்கு மிக விருப்பமான பலி. 51:17 திருப்பாடலிலே வாசிக்கிறோம். நொறுங்கிய உள்ளத்தோடு நாம் பாவ அறிக்கைக்கு செல்லுகிறோமா? அந்த ஆயத்த நிலையில் இருந்து நாம் பாவ அறிக்கை செய்கிறோமா? என்னை தின்பவன் என்னால் வாழுகிறான். தினந்தோறும் சில பேர் நற்கருணை வாங்குறாங்க. அவங்க யாரை வச்சு வாழுறாங்க? பேய் குட்டியை வச்சு வாழுறாங்களே, சாத்தானை வச்சு வாழுறாங்களே. இயேசுவால் வாழுகிறவனை போல பேசுகிறானா, நடக்கிறானா? கண்டும் நம்பவில்லை. நாம் நேரடியாக காணுகிறோம், நாம் நம்பவில்லை. அதனால்தான் நாம் மனம் மாறவில்லை. அதை போல யூதர்கள் இயேசுவினுடைய செயல்களை செவிடர்கள் கேட்டார்கள், ஊனமுற்றோர் நடந்தார்கள், இறந்தவர்கள் உயிர் பெற்றார்கள், எளியவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, கண்டார்கள், கேட்டார்கள், நம்பவில்லை. யூதர்களை விட நாம் ஒருபடி மேலாக என்று எண்ணி தவறு செய்துவிட வேண்டாம். நாம் மனம் மாற வேண்டும். எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இயேசுவினுடைய உடல் உயிர் வாழ்க்கை காலத்திலே இருந்த யூதர்களை போல, நம்பாத யூதர்களை போலவே நாங்களும் எங்களில் பலரும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்கள் என்று
ஏமாற்றி கொண்டு, சமுதாயத்தை ஏமாற்றி கொண்டு வாழுகிற எங்களில் பலரும் நாங்கள் மனம் மாற வேண்டும் ஆண்டவரே. அந்த வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.